வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி போலாம். இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, புதிதாக தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதில ஒரு முக்கியமான திட்டம் தான் வந்து மின்வாகனம் தொழில்நுட்ப பயிற்சி. அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி ட்ரெய்னிங் புரோகிராம். இந்த ட்ரெய்னிங் வந்து மொத்தம் 3 நாள் இருக்கும். இந்த பயிற்சி முடிச்சோனே நீங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சியில வந்து நீங்க தொழில் தொடங்க அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் திட்டங்கள் பத்தி இந்த பயிற்சி சொல்லித் தருவாங்க. வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சி எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த பயிற்சி எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தலைகளை உடைய சரித்திர முறை. இந்த பயிற்சி பற்றி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு செய்தி எடுக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். வாங்க, இதான் செய்தி. இந்த பயிற்சி மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 3 நாள் இருக்கும். எதுக்கான பயிற்சினா ஆல்ரெடி சொன்னதான், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி ட்ரைனிங் ப்ரோக்ராம். யாருக்காகனா இது தொழில் முனைவோருக்காக. அடுத்து வாங்க இந்த பயிற்சியில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்க்கலாம். வாங்க. பை எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் த ஃபாலோயிங் ஸ்கில் அண்ட் நாலேஜ் வில் பி கெயின்டு. இந்த பயிற்சியில் என்னென்ன கவரம்னா, எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி, லேர்ன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் மோட்டார், பேட்டரி, கண்ட்ரோலர் அண்ட் சார்ஜிங் சிஸ்டம், டெவலப் ஸ்கில் இன் சேஃப்டி ப்ரொசீஜர், servicing method, and identifying the basic faults, and receive the training of operate EV dealership, repair centers, and branches business models. இதெல்லாம் இந்த பயிற்சியில் இதில் கவர் ஆகும். அதாவது இந்த பயிற்சியில் என்னென்ன கவர் ஆகிக்கிறாங்கன்னா, தமிழில் சொல்லணும்னா மின்சார வள தொழில்நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மோட்ரு, பேட்டரி, கண்ட்ரோலர், சார்ஜிங் சிஸ்டம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் முறைகள் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து மிஸ்டேக் ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பயிற்சியை வந்து கவர் ஆரம்பிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவி டீலர்ஷிப்பு, அப்புறம் சர்வீஸ் சென்டர் எப்படி வைக்காது, அப்புறம் ஃப்ரான்சிஸ் தொழில் பற்றி செய்கிறாங்க. அதாவது இவி டீலர்ஷிப்பு, சர்வீஸ் சென்டர், அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரான்சிஸ் தொழில் இதை பற்றிலாம் சொல்லித்தரும் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொழில் தொடங்க கவர்மெண்ட் ஸ்கீம் அரசு திட்டங்கள் மற்றும் ஊக்கத்தொகையை பற்றி இந்த பயிற்சி வந்து சொல்லி செய்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதி என்ன பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஆண் பெண் 2 பேருமே தகுதியானதான். ஆனால் ஒரு சின்ன கணிசர் அதோட வயது வந்து 18 வயசு மேலே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் வந்து 10வது வந்து படிச்சு செய்கிறாங்க. இதாவது தகுதிகள். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏசி ஹாஸ்டல் இருக்குதான். அது தேவைப்படுபவர் வந்து விண்ணப்பித்து பெற்றுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த ஏசி வசதி உள்ளது. ஏசி வசதி இல்லை, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கு இது வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பயிற்சி வந்து எப்போ இருக்காங்கன்னா 10/7/2025 முதல் 12/7/2025. டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து மாலை 5:45 சொல்லிக்கிறாங்க. எங்கன்னா சென்னையில். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா www.editn.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அலுவலகங்கள் அட்ரஸ் கொடுக்குறாங்க, அங்கே போய் கேட்டுக்கலாம். முன்பதிவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அட்ரஸ் இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பர் 2 கொடுத்துறாங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அரசு சான்றிதழ் வாங்கணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரலுக்கும் கூட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி டீலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.